ஈஸியாக டைஜஷன் நடக்கும். நமக்கு டக்குன்னு அரிப்பு உடனே அக்ரவேட் ஆகாமல் அந்த அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் மோஷன் வழியாக ப்ராப்பராக ஜீரணமாகி வெளியே போயிடும். சரி, இப்போ நம்ம ஹேபிட்ஸ் பற்றி பார்த்தோம், என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம். என்னென்ன ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டால் இந்த இச்சிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா, புங்க இலை ஜூஸ். புங்க மரம் இருக்கும் தெரியும், அதில் இருக்கிற இலைகளை பறித்து ஒரு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக சுண்டுற அளவுக்கு காய்ச்சி 50 ml வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிக்கலாம் எம்டி ஸ்டொமக்ல. அடுத்து மருதம்பட்டை தேநீர். மருதம்பட்டை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு தண்ணீர் எடுத்து அதையும் வாரத்தில் 2-3 நாளுக்கு மேலே தொடர்ந்து குடித்து வரும்போது ரத்த சுத்தி ஏற்பட்டு இம்மீடியட்டா அரிப்பு குறையும். அடுத்து ப்ரோபியோட்டிக்ஸ் அண்ட் பழைய சாதத்துக்கு வரகரிசி வாங்கி வேக வச்சு ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காவது மத்தியானம் லஞ்சுக்காவது தயிர் சேர்த்து அந்த வரகரிசி சாதம் சாப்பிட்டு வரும்போது கட் பாக்டீரியா அதிகமாகும், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும், அரிப்பு குறையும். இல்லை ஏதாவது ஒரு சிகப்பரிசி, கருப்பு கவுனி, அந்த மாதிரி சிவப்பு